மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2 நாளைக்கு முன்னாடிங்க, ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து கொஞ்சம் கோபமா திட்டியிருப்பாரு. அதாவது வந்து நோயாளிகள் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள வருது. இன்னொரு டைம் இந்த மாரி நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ள அந்த டிரைவர் தான் வந்து போற மாரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அறிக்கையும் வந்து விட்டிருந்தாங்க. அதாவது வந்து இந்த தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. இபிஎஸ் அவர்கள் வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லை அப்படின்னா போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஐயா அவர்கள் அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் போனது ஒரு சிலர் வந்து கேட்கலாம். அது வந்து நார்மலா வந்து அவர் ஆம்புலன்ஸ் போகக்கூடியது தானே. அதையா வந்து ஐயா அவர்கள் இப்படி பேசணும். இது வந்து அவர் வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சு தான் பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோபம் பட்டிருக்கலாம். இதெல்லாம் ஏன் அவர் வந்து ஐயா அவர்கள் அப்படி பேசினாங்க, இவங்க வந்து அறிக்கை எதனால் அப்படி விட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாவே வந்து பார்க்க போகிறோம். மக்களாகிய நம்ம ஒரு சில பிரச்சனைகளை வந்து வெளியிலிருந்து அதை வந்து கண்டும் காணாமல் இருக்கும்போது என்ன அந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலோட்டமாக தான் ஜட்ஜ் பண்ண முடியுது. குறிப்பாக ஒரு சில விஷயங்களை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதனுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தெரிய வரும். ஒன்றும் இல்லைங்க, ஐயா அவர்கள் வந்து ஒரு 7-8 பொதுக்கூட்டங்கள் வந்து நடத்தியிருப்பார் இபிஎஸ் ஐயா அவர்கள். அந்த 7-8 பொதுக்கூட்டத்திலையும் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுடைய ஐடி விங் சார்பாக வந்து அதை எடிட் பண்ணி விட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் வழி விட்டுருப்பா, கொஞ்சம் விலைக்கு போட்டு ஆம்புலன்ஸ் போட்டு ஊர்லேயும் ஐயா அவர்கள் வந்து பொதுக்கூட்டம் வந்து போடும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அந்த கூட்டத்தை வந்து பிச்சுக்கிட்டு தான் போகுது. அந்த கூட்டத்துக்குள்ள தான் ஆம்புலன்ஸே போகுது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ பொதுக்கூட்டம் வந்து போடுறப்ப ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. அது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒன்று தான். அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து யாருக்காவது வாந்தி மயக்கம் யாராவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ரெடியாக நிப்பாட்டியிருப்பாங்க. இது எல்லா பொதுக்கூட்டமும் நடக்கும்போது நிப்பாட்டுற வழக்கம் ஒன்று தான். ஆனால் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் பிளான் பண்ணி இந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் விடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு வாடகைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் உள்ள விட்டுருக்காங்க. ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் அதில் நோயாளி இருக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் வந்து ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே விட்டுறாங்க. ஏங்க, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பொதுக்கூட்டம் அப்படின்னா எந்த ஒரு முன் அறிவிப்புமா பண்ணாமையாக வந்து பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க, இல்லை ஏதாவது பர்மிஷன் வாங்காமல் பண்ணிடுவாங்களா? பர்மிஷன் வாங்காமல் பண்ணினா நீங்கள் விட்டுருவீங்களா பொதுக்கூட்டம் நடத்த சொல்லி? முறையாக வந்து பர்மிஷன் எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி தானே ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற போலீஸுக்கு தெரியாதுங்களா? இந்த வழியாக, அதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிற வழியாக எந்த ஒரு வாகனமும் போகக்கூடாது, அதுக்கு மாற்றுப்பாதை ஏற்பாடு கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றுப்பாதை ஏற்பாடு பண்ணாமல் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறவங்க அந்த ஆம்புலன்ஸ் வந்து வேறு வழியாக தான் வந்து விட்டுருக்கணும். சரி விடுங்க, ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் 2 பொதுக்கூட்டம் தான், வேறு வழி மாற்றுப்பாதையே இல்லை, அதனால் இந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் விட்டுட்டுன்னு சொல்லலாம். அந்த 7-8 பொதுக்கூட்டத்துலேயுமா வந்து மாற்றுப்பாதையை நீங்கள் வந்து இல்லாமல் வச்சுருப்பீங்க? ஆம்புலன்ஸ் என்ன திடீர்னு அந்த பொதுக்கூட்டத்திலேயே உள்ள அந்த கூட்டத்துக்குள்ளேயே முளைச்சி வந்துடுதுங்களா ஆம்புலன்ஸு? இப்போ எங்கேயாவது ஒரு நோயாளியை வந்து அந்த ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு வரும். அப்படி ஏற்றிட்டு வரும்போது தெரியாதுங்களா, இந்த வழியாக போனால் பொதுக்கூட்டம் நடக்குது, மாற்றுப்பாதையில் நம்ம ஆம்புலன்ஸ் அனுப்பலாம் அப்படின்னு தெரியுமா தெரியாதுங்களா? சரி, பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது, பணியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது. இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக எந்த ஒரு டிரைவருக்கும் தெரியுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அந்த வழியாக போகிற அத்தனை டிரைவருக்கும் தெரியும் இன்றைக்கி இங்கே பொதுக்கூட்டம் நடக்குது, இந்த இடத்துல இத்தனை மணிக்கு நடக்குதுங்கிறது கண்டிப்பாக தெரியும். அவருக்கு லோக்கல் டிரைவராக இருந்தாருன்னா அவருக்கு வந்து எல்லா வேறு வழி எல்லாமே தெரியும். அந்த வழியில் போவார், கண்டிப்பாக போவாங்க. ஆனால் வந்து வேண்டுமென்றே இந்த பொதுக்கூட்டத்தை வந்து திசை திருப்பணும். ஏன்னா வர வர ஐயா எடப்பாடி ஐயா பக்கம் வந்து மக்கள் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வந்து அவ்வளோ கூட்டம் வந்து கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தை வந்து தாங்கிக்க முடியாத திமுக அரசு வந்து இதை வந்து எப்படியாவது சதி செஞ்சு இந்த கூட்டத்தை வந்து ஒரு வெற்றி பெறாமல் விடணும், இதை வந்து தடுக்கணும், ஒரு தோல்வி அடைய வைக்கணும் இந்த கூட்டத்தை. அதுக்கு வந்து அவங்க என்னென்னமோ பிளான் பண்ணி பார்த்தாங்க. லாஸ்ட்டாக ஆம்புலன்ஸை கையில் எடுத்துட்டாங்க. ஆம்புலன்ஸை பொதுக்கூட்டத்தில் உள்ள விடுவோம், விட்டாவது அந்த 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அந்த மக்களை வந்து திசை திருப்பிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே விட்டுட்டு இருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்தில் தான் நீங்கள் ஆம்புலன்ஸ் விட்டுறீங்க. நீங்கள் நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் எத்தனை ஆம்புலன்ஸ் உள்ளே போயிருக்குது சொல்லுங்கள்? இவருடைய பொதுக்கூட்டத்தில் கெடுக்கணும்னு நாங்கள் ரூட் மாதிரி வந்துட்டோம், வழி மாதிரி வந்துட்டோம். ஒரு ஏரியா 2 ஏரியாவில் இல்லை, எல்லா ஏரியாவிலையும் அதை தான் கதை சொல்கிறீங்க. நாங்கள் வழி மாதிரி வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் நடத்துகிற பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் நடத்துறது, துணை முதலமைச்சர் அவர்கள் நடத்துறது, இந்த திமுகவோட ஒட்டுண்ணியல் கூட்டணி கட்சிகள் இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள போகுதுங்களா? ஏதாவது ஒரு பஸ்ஸோ சைக்கிளோ உள்ளே போக முடியுங்களா அந்த பொதுக்கூட்டத்துக்குள்ளே? போலீஸ் வந்து லாஸ்ட் எங்கே இருக்குதோ அங்கேயே பேரிகார்டு போட்டு தடுத்துருவாங்க. உள்ளே அலௌடு கிடையாது, இங்கே பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்ட்டு.
உங்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் வந்து அந்த வழியெல்லாம் மறைச்சி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த பொதுக்கூட்டத்தை சக்ஸஸாக பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிற நீங்கள், ஆப்போசிட் உங்களை கேள்வி கேட்குறவங்க வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறதே உங்கள் வேலையாக போச்சுங்களா? ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் நடத்துகிற கூட்டத்தில் நீங்கள் எத்தனை ஆம்புலன்ஸ் வேணால் விட்டுக்காங்க. ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை, 10 ஆம்புலன்ஸ் கூட தொடர்ந்து விடுங்க. கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்காங்க. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, இந்த ஆட்சியில் என்ன நடந்துட்டுருக்கு, அடுத்தது வந்து யாரை வந்து ஆட்சியில் அமர வைக்கணும் அப்படிங்கிறது வந்து மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை, இன்னும் 10 ஆம்புலன்ஸ் கூட விடுங்க, தப்பு கிடையாதுங்க. விட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அதுதானே வேலை. எப்படி வந்து ஐயா எடப்பாடி ஐயா அவர்களை வந்து எப்படி வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டு தடுக்கலாம், அவருடைய பொதுக்கூட்டத்தை வந்து எப்படி முட்டுக்கட்டை போட்டு தடுக்கலாம் அப்படின்னு சிந்திக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருந்துட்டு இருக்கு. அந்த சிந்திக்கிறத வந்து கொஞ்சம் உங்களுடைய ஆட்சியில் கொஞ்சம் காட்டுங்களேன். ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு வந்து எப்படி நல்லாட்சி கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாவது அதில் வந்து உங்களுடைய மூளையை யூஸ் பண்ணுங்கள். ஐயா அவர்கள் நடத்துகிற கூட்டத்தில் வந்து எப்படி ஆம்புலன்ஸ் விடலாம், எப்படி பொதுக்கூட்டத்தை தடுக்கலாம், என்ன மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வரலாம் அப்படின்னு ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள்? இதெல்லாம் விடுங்க. இதை விட ஹைலைட் என்னென்னா, சன் நியூஸ் தொலைக்காட்சியில் வந்து அந்த ஓட்டுநர்கள் சங்கம், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் தலைவர் வந்து அறிக்கை விட்டுருக்கிறாராமா. ஐயா இபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும், எங்கள் ஓட்டுநர்களை வந்து இப்படி சொல்லிட்டாரு, அடுத்த டைம் உன்னை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால் வந்து அவர் வந்து பொது மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா நாங்கள் நாடு தழுவிய போராட்டம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து அது அப்படியே வந்து தலைகளாக மாறி இருக்குதுங்க. ஈவினிங் வந்து அதனுடைய தலைவர் வந்து இந்த அறிக்கைக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, என்னுடைய லெட்டர் பேடை எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் வந்து எந்த அறிக்கையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஒரு கேவலமாக இல்லைங்களா? ஒரு கேவலமாக கிடையாதுங்களா? அந்த சன் நியூஸ் தொலைக்காட்சி வந்து ஒரு கேவலமாக இது கிடையாதா? ஒரு பொய்யான அறிக்கையை வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க. சரி, நீங்கள் அப்படியே உண்மையை பேசுகிற சேனல்னு வச்சுக்காங்க, உண்மையை தான் பேசுகிறீங்க, உங்கள் சேனல் வந்து எந்த ஒரு கெட்டதையும் பேசுகிறது, உண்மையை மட்டும் தான் பேசுகிறீங்க அப்படின்னா, ஈவினிங் விட்டார் ஒரு அறிக்கை, அவருடைய தலைவர் வந்து ஒரு அறிக்கை விட்டார், எனக்கும் இந்த அறிக்கைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நியூஸையாக நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணல, அந்த நியூஸையாக டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க, நாங்கள் வந்து இந்த அறிக்கை தப்பு, இதுதான் உண்மை அப்படின்னு ஏன் வந்து போடாமல் இருக்கீங்க? இதெல்லாம் முட்டு கொடுக்குறீங்களே. அதுதாங்க இப்போல்லாம் வந்து ஊடகத்தை யாருமே நம்புறது கிடையாது. எல்லாமே வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிற சேனலாக இருந்துகிட்டு இருக்கீங்க. அதனால தான் இப்போ மக்கள் யாருமே வந்து நியூஸ் சேனல் நம்புறதே கிடையாது. ஒரு சில யூடியூப் சேனலை வந்து நம்புகிறாங்க, உண்மையான தகவலை வந்து கொடுக்குற ஒரு சில யூடியூப் சேனலை வந்து நம்புகிறாங்க. கொடுக்காத அறிக்கையை வந்து கொடுத்த மாதிரி வந்து ஜோடிச்சு வந்து கொடுத்துருக்கீங்களே, இதை விட ஒரு மானங்கட்ட செயல் எதுவுமே கிடையாதுங்க. இப்போவும் சொல்கிறேங்க, நீங்கள் எத்தனை முட்டுக்கட்டை போட்டாலும் சரி, எத்தனை ஆம்புலன்ஸ் விட்டாலும் சரி, நீங்கள் இன்னும் விடாது வந்து ட்ரெயின் ஃப்ளைட் மட்டும் தாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் விடல. முடிஞ்சால் ட்ரெயினும் வந்து அந்த வழியாக ட்ராக் போச்சுன்னா அதையும் விட்டுருவீங்க. நீங்கள் ட்ராக் போட்டே விட்டுருவீங்க. ட்ரெயின் ஃப்ளைட்லாம் வந்து விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் வந்து விட்டுட்டு பார்த்துருவீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னும் அது மட்டும் தாங்க நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் எத்தனை ஆம்புலன்ஸ் விடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். மக்கள் வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் பக்கம் வந்து எல்லாமே திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக 2026 அதுக்கு உண்டான ரிசல்ட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்னும் நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருங்க, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.